ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான விஷயங்க. என்னென்னா, இந்த வீடியோ என்னோட யூடியூப் சேனலோட 500வது வீடியோ. ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த 500வது வீடியோ வரைக்கும் எனக்கு ஒரு உந்துதலாக இருந்த உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி நன்றி நன்றி. அதை கொண்டாடுற விதத்தில் இன்றைக்கி நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்கிறேன். கேரட் அல்வா சூப்பரான டேஸ்ட்டில், அதாவது பர்ஃபெக்டான அளவுகளோட என்னென்ன இது போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்ட் மெத்தடில் இந்த கேரட் அல்வா செய்ய போகிறோம். வாங்க எல்லாரும் வாழ்த்துங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக 1/2 கிலோ கேரட் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். கேரட்டு வாடாத அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வால் பகுதி முனப்பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம அந்த கேரட் துருவலில் வச்சு எல்லாத்தையும் இப்போ துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் ஸ்க்ரப்பர் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே 1/2 கிலோ கேரட்டுமே துருவி எடுத்தாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி அது சூடான உடனே நம்ம துருவி வச்ச கேரட்டை உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. இப்படி செய்கிறதுனால இந்த கேரட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஸ்மெல், ரா ஸ்மெல் அதெல்லாம் போயிடும். அதுக்காகத்தான் என்ன கொஞ்சம் சத்துக்கள் குறையத்தான் செய்யும். என்னைக்காவது தானங்க செய்ய போகிறோம், அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. அது ஒரு 1/2 வேக்காடு, அதாவது பிதுக்கி பார்த்தா நல்லா பிதுங்குற அளவுக்கு இருக்கக்கூடாது, ஒரு 1/2 இது பிதுங்குற அளவுக்கு இருக்கணும். அதாங்க 1/2 வேக்காடு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி 1/2 வேக்காடு வேக வச்சு அந்த தண்ணியை இப்போ நம்ம வடித்து எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, தண்ணியை வடித்து துறை எடுத்துட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். முந்திரி போட்டு அதை லைட்டாக சிவந்து வர வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லா முந்திரியும் வறுத்து ஒன்றா ஈவனாக வறுத்து எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யோட நம்ம வேக வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த கேரட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யோட கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா அது சுண்டி வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த நெய்லேயே சுண்டி வரணும். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கை எடுக்காமல் கிண்டி விடுங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த நெய்யிலேயே வெந்து அதில் உள்ள மிச்சம் இருக்கிற அந்த ராஸ்மெல்லும் போயிடும். ஏற்கனவே வேக வச்சு வடிச்சிட்டோம், அதில் போயிடும். இந்த நெய்யில் வறுக்கிறதுனால மிச்சம் இருக்கிற ராஸ்மெல்லும் போயிடும். இப்போ 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் வதக்கி விட்டுட்டு நான் ஒரு 100 மில்லி பால், நான் சூடு பண்ண பால் தான் ஆற வச்சு ஊற்றிருக்கேன். நீங்கள் பச்சை பாலாக இருந்தால் கூட டைரெக்டாக நீங்கள் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கேரட்லாம் நல்லா அந்த பாலில் வெந்து, அந்த பால்லாம் பார்த்தீங்களா நல்லா வத்தி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா டைட்டாக அதில் பாலே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா அது வத்தி வந்திருக்கணும். அப்போ தான் கரெக்டான நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி, அந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த அளவுக்கு நல்லா வத்தி வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 100 கிராம் பால்கோவா வச்சுருக்கேன். அதாவது ஸ்வீட் பால்கோவா தான், ஸ்வீட்லெஸ் பால்கோவா கிடைக்கல, அதனால் ஸ்வீட் பால்கோவா இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்வீட்லெஸ் பால்கோவா இருந்து நீங்கள் அதை சேர்க்குறதா இருந்தால் நான் சொல்கிற அளவுலேருந்து சீனி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, ஒரு 50 கிராம். இப்போ பால்கோவா சேர்த்து நல்லா ஒரு முறை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கேரட்டோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு துளி அளவு உப்பு, ஒரு 3 ஏலக்காயோட விதையை நச்சு வச்சுருக்கேன், அது தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான். ஃபுட் கலர் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா சேர்க்க வேண்டாம். இது சேர்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சேர்த்து இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. கொஞ்சோண்டு உப்பு, ஏலக்காய் பொடி, அப்புறம் ஃபுட் கலர், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் 200 கிராம் சீனி சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்திங்கன்னா 250 கிராம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க.
இது நல்லா இப்போ நீர் விட்டு வரும். சீனி சேர்த்ததுக்கப்புறம் நான் அது நல்லா திரும்ப வந்து நல்லா குழகுழப்பாக வந்துடும். இப்படி வர வர நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கலந்து விடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. சரியான ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு ஆறி வரும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும். நம்மளுக்கு இதுவே போதும். இப்போ இந்த கரண்டிட்டு எடுக்கும்போது கீழே வலியாமல் இருந்துச்சுல்ல, அதுதான் அதோட பதம், ஸ்ட்ரக்சர். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரே லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு முறை கலந்து விட்டுருங்க. லாஸ்ட்டாக ஒரு முறை நெய் விட்டிங்கன்னா நல்ல நெய் வாசனையோடு இருக்கும். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். கூடவே நான் கொஞ்சம் பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான ஒரு கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல், அந்த கேரட்டோட ஸ்மெல் இல்லாமல் ஒரு அட்டகாசமான ஒரு பேக்கரி ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரம் இது வந்து ரொம்ப குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. மிஞ்சி போனால் ஒரு 1/2 அன் ஹவரில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பரான ஒரு ரெசிபியை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த 500வது வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு வாழ்த்தணும். சீக்கிரம் இன்னும் 1000வது வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.